பொன்முடிக்கு எம்எல்ஏ பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வைத்ததால் எம்எல்ஏ ஆனார் பொன்முடி. பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்பதற்கு இவரே சாட்சி. முழுக்க கொள்ளையடித்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொன்முடி நீதிமன்றத்தையே வளைத்து எப்படியெல்லாம் அவர்கள் செய்து அந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்காக செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நீதிமன்றமும் இருக்குது. பணம் இருக்கிறவனுக்கு ஆதரவாக நீதிமன்றம் இருக்குது. பணத்துக்காக தான் நீதியே இருக்குது. அவர்களுக்கு தேவையான நீதி வேணும்னா பணம் வேணும். சாதாரண ஒரு தப்பை தெரியாமல் செஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை. ஏன்னா அவன் சாதாரண ஒரு ஏழை. அவன் தண்டனை மரண தண்டனையாக இருக்கட்டும், ஆயுள் தண்டனையாக இருக்கட்டும், அவன் அனுபவிப்பான். ஆனால் ஒரு கொள்ளையடிக்கிறவன், மக்கள் பணத்தை கொள்ளையடித்து குமிச்சு அவன் குடும்ப வாரிசு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடியவனுக்கு பெரிய பாராட்டு, செல்வாக்கு. பாருங்கள், போன எம்எல்ஏ பதவி உடனே திரும்ப கிடைக்கிது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பணம் முழுக்க பணம் மட்டுமே. எந்த ஒரு ஆட்சியிலையோ எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் சரி. ஆனால் திமுக கட்சியில் இருக்கிற மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு உலகத்திலே எவனும் இல்லை. ஆனால் அவ்வளோ பணத்தை கொள்ளையடித்து சேர்த்து வச்சு இவங்க ஆட்சியை ஈஸியாக தக்க வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பதவி போயிடுச்சின்னு சொல்லி உடனே நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடுன்னு போயிட்டு 3 வருஷம் தண்டனை, 30 லட்சம் ரூபா இது கட்டணும், ஃபைன் கட்டணும்னு சொல்லியிருந்தது. ஆனால் எதையுமே செய்யாமல் இவங்க இப்போ காசை வக்கீலுங்களுக்கு கொடுத்து இவங்க பதவியை திரும்ப பெறுறதுக்கும் சரி, அவங்க தண்டனை காலத்தை தள்ளி வைக்கிறது, நிறுத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பலவிதமான வேலைகளை எப்படி செய்ய முடியும்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பணம். நீதிமன்றத்தில் பணம் விளையாடுதா? நீதித்துறை இப்போ பணத்துக்காக வேலை செய்தா? நீதிமன்றத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதைன்றதே மக்களுக்கு இல்லாமல் போகுது. பணம் இருக்கிறவனுக்கு தான் நீதினா எப்படி வேணாலும் பணத்தை சம்பாரிச்சிட்டு அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வருமா வராதா? நிச்சயமாக வரும். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீதிமன்றத்தை. சட்டம் எவ்வளோக்குள்ள பணக்காரனுக்கு வளைஞ்சி கொடுக்குது, எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன இதே போல் கொடுமையான விஷயங்கள் இந்த இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சி காலத்தில் கொள்ளையடிக்கிறவனுங்க இவ்வளோ திறமையாக எல்லாத்தையும் செய்கிறானுங்க. இதுக்கு திறமைன்னு சொல்கிறதா திருட்டுத்தனம்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் நீதிமன்றத்தை அவங்களுக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த திமுக கட்சி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இதே போல் தண்டனை வாங்கி உள்ளார போனாங்க, சசிகலா தண்டனை வாங்கி போனாங்க. ஆனால் திமுகவில் ஒரு 3 வருஷம் தண்டனை கொடுத்து தண்டனையை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்த பணம், அவர்கள்ட்ட பணம், செல்வாக்கு எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஏழை மக்கள் ஏழையாக தான் இருப்பான். கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடித்து இதே போல் பணத்தை சேர்த்து எல்லோர்த்தையும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான். அதில் நீதிமன்றம் அவர்களுக்கு எப்படி ஆதரவாக இருக்குன்னு தெரியல. மக்கள் தான் சிந்திக்கணும்.